and cheap. அதான் இந்த டைட்டில். In these days of multiplied social agencies, it is easy for us Christians to forget our obligations. இந்த காலத்தில் நமக்கு பல்வேறு விதமான பெருகிப்போன சமுதாய முகமைகள் இருக்கின்றன. அவைகள் இப்படி பெருகி இருக்கும்போது கிறிஸ்தவர்களாகி நாம் நம்முடைய கடமைகளை மறந்து போவது எளிதான ஒரு விஷயம். Let us do good to all people, especially to those who belong to the family of believers. நாம் எல்லாருக்கும் நல்ல நற்காரியங்களை நல்லதை செய்வோம். குறிப்பாக விசுவாச குடும்பத்தாருக்கு நல்லதை செய்வோம் அப்படின்னு சொல்கிறார். This doing good need not be in terms of money or material supplies. இப்படி நல்லது செய்வது என்பது பணத்தையோ அல்லது பொருட்களை கொடுப்பதாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. It may include personal service and the giving of ourselves. அதில் தனிப்பட்ட விதத்திலே நாமே சில உதவிகளை செய்வது அல்லது நம்மை நாமே அவர்களுக்கு கொடுப்பது போன்ற காரியங்கள் கூட அடங்கலாம். There are many individuals in our churches who lack love and who would welcome our friendship. நம்முடைய சபையிலே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அன்பு குறைவாகவே கிடைக்கிறது. நாம் அவர்களிடம் அன்பாக பேசுவதையே அவர்கள் அதிகம் விரும்பி வரவேற்பார்கள். A young mother admitted in a testimony meeting that she never seemed to find time for her own personal devotions. ஒரு இளம் தாய் ஒருவர் ஒரு சாட்சி கூட்டம் ஒன்று நடந்தது. அதிலே நான் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு நேரம் செலவழிப்பதற்கு எனக்கு நேரமே இல்லை என்பதாக அவருக்கு ஒப்புக்கொண்டார். She had several little children to care for and the hours melted away. அவருக்கு நிறைய குழந்தைகள் இருந்தன. அந்த குழந்தைகளை பராமரிப்பதற்கே அவருக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. Imagine her surprise when two of the ladies from the church appeared at her front door. சபையிலிருந்து 2 பெண்கள் போய் அவருக்கு உதவி செய்வதற்கு போயிருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். We have come to take over, they explained. உங்களுக்கு உதவியாக இருக்கவே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். You go into the bedroom and get started on your devotions. After several days, the young mother was able to develop a devotional life so that the daily demands on her time no longer upset her. இப்படி அவர் பல நாட்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அவர் பல நாட்கள் அங்கே போய் அந்த தாயார் ஜெபத்திலே தன்னுடைய வாழ்க்கையை செலவழிக்க முடிந்தது. சில காலங்களுக்கு பின்பு அவர் என்னாச்சு, அவர் அந்த மாதிரி என்னால் ஜெபிக்கவே முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு மனம் உடைந்து போகவே இல்லை. If we want to experience and enjoy the love of God in our own hearts, we must love others even to the point of sacrifice. ஆகவே தியாகம் செய்யும் அளவுக்கு நம்முடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த வசனம் முக்கியமான தியான வசனம் என்னன்னா, This is how we know what love is. அன்பு என்பது என்ன என்று இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். Jesus Christ laid down his life for us. இயேசு கிறிஸ்து நமக்காகவே தம்முடைய இன்னுயிரை தியாகம் செய்தார். And we ought to lay down our lives for others. நாமும் நம்முடைய சகோதரர்களுக்காக நம்முடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்பதை மாத்திரம் எடுத்துக்கொள்வார்கள். சர்ச்சில் வேலைக்கு போக மாட்டானுவோ, சம்பாதிக்க மாட்டானுவோ, பொண்டாட்டி பிள்ளைகளை கவனிக்க மாட்டானோ, சர்ச்சில் இருந்து எங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்பான். குடிச்சிக்கிட்டு ஊர் மேய்வான். அவங்க உணர்ந்து இந்த வசனத்தை சொல்லுவான், சகோதரர் சொல்கிறீங்க, எங்கள் குடும்பத்துக்கு என்னடா செஞ்சீங்க அப்படின்னு கேட்பான். அதான் இங்கே சொல்கிறார், எல்லாம் பணத்தை மட்டுமே மையமாக வைத்து அல்லது பொருட்களை மட்டுமே மையமாக வைத்து, இவருடைய நோக்கம் எல்லாம் என்ன, ஒருத்தன் வசதி படைத்தவனாக இருந்தால் அவன்கிட்ட சுரண்டி திங்கணுங்கிறது தான் இவனுடைய வேலை. சரி, நீ உன்னுடைய நேரத்தை எப்படி செலவிடுகிறாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல,
நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தாமும் கெட்டார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வரி கட்டணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துகிட்ட போய் சொன்னாங்க. அப்படியா? ஜீ பூபா அப்படின்னு போட்டவுடனே ₹1 நாணயம் வந்துருச்சு. அது கொண்டே வரி கட்டியான்னு சொன்னார். அதானே? என்ன சொன்னார்? நீ போய் மீன் பிடி, அதில் முதலாவது ஒரு மீன் வரும், அந்த மீனோட வாயை தர, அது வாய்க்குள்ள ஒரு நாணயம் இருக்கும், அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு போய் நீ என்ன பண்ண, வரி கட்டு அப்படின்னாரு. ஏயா இவ்வளோ அற்புதத்தை செய்கிற நீங்கள் அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து கையை மேலே ஒரு சுற்றி சரக்குன்னு ₹1 எடுத்து கொடுத்துருக்கலாமா? ஏன் நீங்கள் போய் படகை எடுத்துகிட்டு போ, வலைக்கு போ, அங்கே போ, இங்கே போன்னு சொல்கிறீங்க? இதில் ஏதாவது ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல அவங்க. ஏன் அப்படி கேட்கல? நீங்கள் உழைச்சி சம்பாடுங்க. நீங்கள் படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிங்க. நீங்கள் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணால் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணணும். அவனவன் தன் கடமையில் உறுதியாக இருங்க. அடுத்தவன்கிட்ட போய் பிச்சை எடுக்காத. நீ கிறிஸ்தவனாக இருந்து என்னுடைய சகோதரன் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்தேன்னா, அதான் நீதிமொழிகளில் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் அதிகமாக சம்பாதிச்சு தேவன் யார் என்று கேட்டு விடாதபடி, நான் வறுமையினால் பிச்சை எடுத்து தேவனுடைய நாமத்தை தூஷித்து விடாதபடி அன்றன்றுள்ள படி எனக்கு அன்றன்று அளந்தருளும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் பெரும்பாலான சோம்பேறிகள், வேலைக்கு போகாத ஊர் சுற்றுற நாய்கள் என்ன சொல்கிறான்? என் சகோதரன் எனக்கு காசு கொடுக்கல அன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ உன்னுடைய உழைப்பு எங்கே? பணம், மெட்டீரியல் திங்ஸ், இதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இறைவனுக்காக உண்மையாக சேவை செய்யும்போது, அது உழைப்பாக இருக்கலாம், அனுசரணையான பேச்சாக இருக்கலாம், இப்படிலாம் இருக்கும்போது அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் நம்முடைய சகோதரர்களுக்காக பலவிதமான காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. நம்ம முன் வந்து செய்யணும். அதான் இயேசு சொல்கிறார், நீ முதலாவது உடைய சகோதரன் உனக்கு விரோதமாக ஒரு தீங்கு செய்யும்போது என்ன செய்யணும்? அதை போய் சர்ச்சில் சொல்லணும். அவன் சபைக்கும் சங்கத்துக்கும் கேள்விப்படலைன்னா நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நிறுத்து. அங்கேயும் சரிப்பிட்டு வரலைன்னா அவன் உனக்கு அந்நியனும் வெளிநாட்டுக்காரனும் பரதேசி ஊர் மேயிற நாயாகவும் இருப்பான், உனக்கு சகோதரனே கிடையாதுன்னு இயேசு சொன்னேன். வேறு யாரும் சொல்லலை. இதெல்லாம் பிரசங்கத்தில் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனையாக போயிடும், அப்புறம் சர்ச்சில் அடிதடியாக போயிடும். அதனால் எந்த பிரச்சனையாரும் இந்த வசனத்தில் எடுத்து போதகம் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ வசனம் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வானத்தை அண்ணாந்து பாருங்கள். அந்த 150ஆம் சங்கீதத்தில் தான் போட்டிருக்கு பாருங்களேன். கர்த்தரை துதியுங்க, வானத்தை பார்த்து கர்த்தரை துதியுங்க, அவருடைய கிரியைகளை பார்த்து அவரை துதியுங்க. நம்முடைய தேவன் மகா பெரிய தேவனாக இருக்கிறாருங்கிற உணர்வே நமக்கு இல்லை. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அழுகிறோம், கதறோம், அப்படியே செஞ்சிடறோம், இப்படியே செஞ்சிடறோங்கிறோம். அதான் மனித குணம். ஆனால் நம்ம சட்டுன்னு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அமைதியாக இருந்துட்டு, என்னுடைய தேவன் மிகப்பெரியவர் ஆயிடுச்சே, அவர்கிட்ட சொல்லி ஏதாவது நடக்காமல் இருந்திருக்கா, யோ என்னையா பைத்திய மாதிரி கடவுள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஊரில் சொல்லுவாங்க. சரி, என்னுடைய கடவுள்கிட்ட நான் சொல்லி ஏதாவது ஒன்று நடக்காமல் இருந்திருக்கா அப்படி சிந்திச்சு பாருங்கள். அப்படி தான் தேவனுடைய வல்லமை என்னதென்று உங்களுக்கு புரியும் இல்லையா? அதை நீ யோசிச்சு பாருங்கள். இப்போ இப்பேற்பட்ட தேவன் எப்படியான வழி நடத்துதல் நமக்கு கொடுக்கிறார். சகோதர சகோதரிகளோடு எப்படி நம்ம பேசணும், சபையிலே நாம் எப்படி பேசணும், கல்லூரியில் எப்படி பேசணும், ஸ்கூலில் எப்படி பேசணும், விளையாட்டின் போது எப்படி பேசணும், எல்லாவற்றையும் சொல்கிறேன். நீதிமொழிகளில் பாரு, இவைகளால் நான் உணர்வடைந்தேன் சொல்கிறார் பாரு. மகாபெரிய ஞானம். ஆண்டவரே உம்முடைய ஞானம் எனக்கு எட்டாத உயரமாக இருக்குது, எப்படின்னா எனக்கு புரியவே இல்லைங்கிறாரு. மகாபெரிய ஞானம் உள்ள தேவன், நம்மளை வழிநடத்துகிற தேவன். அவை நாம் எப்படி பழக வேண்டும், யார்கிட்ட என்ன செய்ய வேண்டும், யாருக்கு உதவ வேண்டும். சபையில் ஓரமாக ஒதுங்கி அமைதியாக இருக்காங்கள்ல, அவங்களோட பேசுங்க. உங்களை பெருமையாக பகட்டாக போயிட்டுருக்காங்கள்ல, அவங்கள்ட்ட அமைதியாக இருங்க, பேசாதீங்க. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களை, சமுதாயத்திலிருந்து புறந்தள்ளப்பட்டவர்களை நோக்கி தான் இயேசு கிறிஸ்து வந்தார். பகட்டானவர்களை, பரிசேயர்களை, குருமார்களை எல்லாம் நோக்கி இயேசு வரல. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இதான் இன்றைய தியானம். என்ன சொல்கிறாரு?
குட் அண்ட் சீப். அன்பை பராமரிப்பது, பகிர்ந்து கொள்வது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். 4 பேர்கிட்ட சிரித்து பேசிட்டிங்கனால 8 பேர் அங்கே உங்களை பொறாமையாக பார்ப்போம். இன்னும் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. ஆனால் நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது அன்பும் சிரிப்பும் சந்தோஷமும் பல்வேறு விதமான நோய்களை போக்குன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுன்னு என்ன சொல்கிறாரு? நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள் இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. உங்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாறும் அப்படின்னு இயேசு சொல்கிறார். ஆனால் நம்மால் என்ன சொல்கிறான்? இல்லை இந்த நாள் பூரா 40 நாள் துக்கமாகவே தெரியணுங்க, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் எதுவும் செய்யக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது, பசியும் பட்னியுமா பரதேசி மாதிரியே தெரியணுங்க அப்படின்னு இருக்கான். எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், ஐயா சந்தோஷமாரியா, வேணாங்க நாங்கள் மறுபடியும் கஷ்டப்பட்டுக்கிட்டே போகிறோங்க அப்படின்னு இருக்கான். எது மலிவானது, எது நல்லது, குட் அண்ட் சீப், எது? அன்பு கூறுவது தான். ஆகவே அன்பு கூறுவதன் மூலமாக நீங்கள் ஏமாந்து போவீர்களா? ஏமாந்து போக முடியாது. அதான் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் சொல்கிறேன். அப்போ கடைசியில் என்ன நிற்கும்? அன்பே பிரதானம். இதிலே எல்லா விதமான ஞானமும் அடங்கி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே சகல விதமான ஞானமும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதான் இன்றைய சிந்தனை. சரியா?